Good morning students. Max RKSR பேசுகிறேன். இப்போ 11th மேத்தமெட்டிக்ஸில் வேல்யூம் 1 சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரா பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பேசிக் அல்ஜிப்ராவோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதில் ரியல் நம்பர் சிஸ்டத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் அதோட கண்டினியூ ரியல் நம்பர் சிஸ்டத்தில் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ் வரையும் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூவாக இரேஷனல் நம்பர் சிஸ்டம் பார்ப்போம். இரேஷனல் நம்பர்ஸ், the real numbers which are not rational numbers are called irrational numbers. The real numbers which are not rational numbers are called irrational numbers. அதாவது ரியல் நம்பர் சிஸ்டத்தில் ரேஷனல் நம்பர்ஸ் இல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்கன்னா இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விகிதமுறு எண்கள் அல்லாத மெய்யெண்கள் விகிதமுறா எண்கள் என்று அழைக்கப்படும். விகிதமுறு எண்கள் அல்லாத பிற மெய்யெண்கள் எல்லாத்தையும் விகிதமுறா எண்கள் என்று அழைக்கப்படும். நம்பர் விச் ஆர் நாட் இன் ஃபார்ம் பி பை கியூ ஃபார்மில் இருந்தால் என்னென்னு சொல்லியிருக்கோம், ரேஷனல் நம்பர்னு சொல்கிறோம். இது இரேஷனல் நம்பர் அப்படிங்கப்போ அது எந்த வடிவத்தில் இருக்காது, பி பை கியூங்கிற ஃபார்மில் இருக்காது. வேர் கியூ நாட் ஈக்குவல் டு 0. விகிதமுறா எண்கள் பி பை கியூ என்ற வடிவில் அமையப்பெறாது. நெக்ஸ்ட், டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இரேஷனல் நம்பர்ஸ் ஆர் நான் டெரிமினேட்டிங் அண்டு நான் ரிப்பீட்டிங். பாருங்கள், இரேஷனல் நம்பர்ஸோடைய டெசிமல்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும் அண்டு நான் ரிப்பீட்டிங்காக இருக்கும். அதாவது முடிவுறாது தொடர்ந்து போயிட்டே இருக்கும், வெவ்வேறு எண்கள் வந்துகிட்டே இருக்கும். அங்கே பார்த்தோம் ரேஷனல் நம்பர்ஸில் யாவும் இருக்குங்களா, ரேஷனல் நம்பர்ஸில் அதோட டெசிமல் எப்படி இருக்கும், ஃபைனைட்டாக இருக்கும், அதாவது டெர்மினேட்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு எப்படி இருக்கலாம், இன்ஃபனைட் பீரியாடிக் டெசிமல்ஸ். ஒன்று ஃபைனைட்டாக இருக்கும் அல்லது இன்ஃபனைட் பீரியாடிக் டெசிமலாக இருக்கும், வந்ததே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். அது ரேஷனல் நம்பர்ஸ். இரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது அதோட டெசிமல்ஸ் நான் டெர்மினேட்டிங், முடிவுறாது, போயிட்டே இருக்கும். நம்ம டிவைட் பண்ணிகிட்டே இருப்போம், வேல்யூ வந்துகிட்டே இருக்கும், ஆனால் என்ன ஆகாது, டெர்மினேட் ஆகாது. நெக்ஸ்ட்டு அதே டெசிமல்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதுவும் ரிப்பீட் ஆகாது. அதான் நான் டெர்மினேட்டிங் அண்டு நான் ரிப்பீட்டிங், அவ்வளோதான். இரேஷனல் நம்பர்னாலே நான் டெர்மினேட்டிங் அண்டு நான் ரிப்பீட்டிங். அதாவது அதோடைய விகிதமுறா எண்களுடைய அதோடைய தசமம் எப்படி இருக்குன்னா முடிவுறா தசமமாக இருக்கும் மற்றும் ஒரு சீர் சுழலற்ற தசம எண்களாக இருக்கும். முடிவுறாமல் இருக்கும், மேலும் சீர் சுழல் அற்ற தசம எண்களாக இருக்கும். வந்த எண்களை திரும்ப திரும்ப வராது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்களேன். √2, √3, √5 பையோட வேல்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனைட்டாக இருக்காது, அதாவது நான் டெர்மினேட்டிங், முடிவுறாது. அதோட வேல்யூ பார்த்தீங்க பாருங்கள், முடிவுறாமல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். பாருங்களேன், √2 = 1.414215554 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங், முடியலை, அதே சமயம் திரும்ப வந்ததை திரும்ப திரும்ப நமக்கு வரப்போகிறதில்ல, வேறு நம்பர்ஸ் டெசிமல் வந்துகிட்டே இருக்குது. அதான் நான் டெர்மினேட்டிங் அண்டு நான் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொன்னோம்னாலே அதை இரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் √5ஓட வேல்யூ பாருங்கள், 2.236067977 அண்ட் ஸோ ஒன் இப்படி போய்கிட்டே இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங், அதே சமயம் நான் ரிப்பீட்டிங்காக இருக்குது. பாருங்களேன், பையோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா லோயர் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். பைனால 3.14 சார் அப்படிம்பீங்க. அதோட வேல்யூ ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், 5 = 3.1415926554 போயிட்டே இருக்குது. பாருங்கள், முடியலை. நான் டெர்மினேட்டிங் தொடர்ந்து போயிட்டே இருக்கும், நான் ரிப்பீட்டிங் எதுவுமே வந்த வேல்யூ எதுவுமே திரும்ப வராது. ஸோ முடிவுறாமலும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அடுத்தது ஒரே சீர் சுழலற்ற தசம எண்களாக இருக்கும், வந்த நம்பர் திரும்ப வராது. முடிவுறாமலும் வந்த எண்களே திரும்ப வராமலும் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ விகிதமுறா எண்களை குறிப்பிடறதுக்கு ஒரு சிம்பிள் சொல்லுவோம் இல்லையா. இப்போ விகிதமுறை எண்களுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம், Q அப்படின்னு சொன்னோம். விகிதமுறா எண்களுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள், Q'. விகிதமுறா எண்களை கொண்ட கணத்தினை Q' என்ற எழுத்தினால் குறிப்பிடலாம். The set of all irrational numbers is noted by Q'. வேறு எப்படி சார் சொல்லலாம்னா R மைனஸ் Q, ரியல் நம்பர் மைனஸ் ரேஷனல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்லேருந்து ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா மீது இருக்கலாம் இரேஷனல் நம்பர்ஸ். அதனால் இரேஷனல் நம்பரை Q' சொல்லலாம். நெக்ஸ்ட்டு R மைனஸ் Q அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் நோட், 3.14 and 22/7 are not the exact value of பை. நீங்கள் லோயர்லேருந்து பார்த்துப்பீங்க, 9th 8th படிச்சுருப்பீங்க. மென்சுரேஷன் லெசன்லாம் பார்த்தீங்கன்னா பை ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்ம்லான பை ஆர் ஸ்கூல். பைக்கு வேல்யூ என்னையா அப்படின்னா 3.14 சார் ஆர் 22/7 அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3.14ம் 22/7ம் பையோடைய எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது, அப்ராக்சிமேட் வேல்யூ, அவ்வளோதான். ஸோ அதனால் 3.14 22/7 அப்படிங்கிறது இதோடைய பையோடைய அப்ராக்சிமேட் வேல்யூ தான். சரிங்களா, இங்கே பாருங்கள், while considering 3.14 22/7 they are
தே ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். 3.14 22/7 வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கும். ஏன் அப்படி ரேஷனல் நம்பர்ஸ் சொல்கிறாங்கன்னா 3.14 அதோட வேல்யூ ஃபுல் பான் 22/7 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெர்மினேட்டிங்காக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டிங்காக இல்லாட்டினாலும் அதோட டெசிமல்ஸ் எப்படி இருக்குன்னா இன்ஃபைனைட் பீரியாடிக் டெசிமல்ஸாக இருக்கும். 3.14 22/7 வேல்யூ வந்து இன்ஃபைனைட்டு, அதோட டெசிமல்ஸ் இன்ஃபைனைட் தான், அதே சமயம் அது பீரியாடிக் டெசிமல்ஸாக இருக்கும். வந்த டெசிமல் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால தான் அதை ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் நாட் தட் பை இஸ் அன் இரேஷனல் நம்பர்ஸ். பை என்ன சொல்கிறாங்க? இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பை 3.14 22/7 என்ன கேஸ்ன்னு சொல்கிறோம்? அதை ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். பை என்னன்னு சொல்கிறோம்? இரேஷனல் நம்பர்ஸ் சொல்கிறோம். ஏன் 3.14 22/7 ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா அது இன்ஃபனைட் பீரியாடிக் டெசிமல்ஸாக இருக்குது. அதோட வேல்யூ இன்ஃபனைட் பீரியாடிக் டெசிமல்ஸாக இருக்குது. பையோட வேல்யூ என்னவாக இருக்குது? நான் டெர்மினேட்டிங் அண்டு நான் ரிப்பீட்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் பை என்னன்னு சொல்லுவோம்? இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இட் இஸ் கிளியர் தட் பாருங்கள், இட் இஸ் கிளியர் தட் நேச்சுரல் நம்பர் கண்டெய்னிங் integers containing rational numbers containing real numbers. இயல் எண்கள் எதுக்குள்ளே இருக்கும்? முழு எண்களுக்கு இருக்கும். முழு எண்கள் விகிதமுறு எண்களுக்குள்ளேயும், விகிதமுறைகள் எல்லாம் மெய்யெண்களுக்குள்ளேயும் இருக்கும், மெய்யெண் கணத்துக்குள்ளே இருக்கும். அப்போ சொல்லுவாங்க நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டெய்னிங் integers containing rational numbers containing real numbers. So natural numbers, whole numbers, rational numbers, irrational numbers இதெல்லாமே எந்த சிஸ்டத்துக்கு வந்துடும்னா ரியல் நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடும். ரைட். அடுத்து பாருங்கள், எவரி ரியல் நம்பர்ஸ் இஸ் எய்தர் எ ரேஷனல் நம்பர் ஆர் அன் இரேஷனல் நம்பர்ஸ். எவரி ரியல் நம்பர், ஒவ்வொரு மெய்யனுமே ஒன்று ரேஷனல் நம்பராக இருக்கணும், இல்லைனா என்னவாக இருக்கும்? இரேஷனல் நம்பராக இருக்கும். அதாவது ஒவ்வொரு மெய்யனும் விகிதமுறு எண்ணாகவோ அல்லது விகிதமுறா எண்ணாகவோ இருக்கும். பட் நாட் போத், இரண்டுமா இருக்காது. விகிதமுறு எண்ணாகவும் விகிதமுறா எண்ணாகவும் இருக்காது. ஒரு ரியல் நம்பர் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அது ஒன்று விகிதம் எண்ணை குறிக்கும் அல்லது விகிதமுறா எண்ணாக இருக்கும். இரண்டில் ஏதாவது ஒன்றாக இருக்கும். தஸ் ஆகவே ஆர் ஈக்குவல் டு கியூ யூனியன் கியூ டேஷ், விகிதமுறு எண் சேர்ப்பு விகிதமுறா எண் ரெண்டு சேர்த்தோம்னா தான் என்னன்னு சொல்லியிருக்கோம்? மெய்யெண்கள், ரியல் நம்பர்ஸ் சொல்கிறோம். ஆர் ஈக்குவல் டு கியூ யூனியன் கியூ டேஷ் அண்டு கியூ இன்டர்செக்ஷன் கியூ டேஷ். விகிதமுறு எண்களுக்கும் விகிதமுறா எண்களுக்கும் பொது எடுத்தோம்னா வெட்டுக்கணம் எடுத்தோம்னா என்னாகும்? பொது உறுப்பு இருக்குமா? விகிதமுறு எண்ணுக்கும் விகிதமுறா எண்ணுக்கும் பொது எண் இருக்குமா? இருக்காது. அப்போ அது அந்த கணம் என்னவாக இருக்கும்? வெற்று கணமாக இருக்கும். பை எம்டி செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷனல் நம்பர்ஸ் இன்டர்செக்ஷன் இரேஷனல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு பை எம்டி செட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இரேஷனல் நம்பர்ஸை பற்றி பார்த்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இரேஷனல் நம்பர்ஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஓகே, செக்ஷன் நம்பர் 2.3 இரேஷனல் நம்பர்ஸ் விகிதமுறா எண்கள். தியரம் 2.1 √2 is not a rational number. √2 is not a rational number. √2 ஒரு விகிதமுறு எண் அல்ல என காட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். √2 is not a rational numbers அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. √2 ஒரு விகிதமுறு எண் அல்ல அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதோட ப்ரூஃப் பார்க்கலாமா? பாருங்கள், சப்போஸ் தட் √2 இஸ் ஏ ரேஷனல் நம்பர். நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறான்? √2ங்கிறது ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி, ரேஷனல் நம்பர்ஸ் இல்லை, நாட் ரேஷனல் நம்பர்னு சொல்லணும். அதாவது இரேஷனல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணணும். ஆனால் நம்ம எப்படி எடுத்துட்டோம்? ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லி எடுத்துட்டோம். சப்போஸ் தட் √2 இஸ் ஏ ரேஷனல் நம்பர்ஸ்னு எடுத்துருக்கோம். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னால் எந்த ஃபார்மில் இருக்கணும்? b/q ஆர் m/n ஃபார்மில் இருக்குமா? லெட் பாருங்கள், √2 இஸ் ஏ ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொன்னால் b/q ஃபார்ம் சொல்லியிருக்கோமா? அதாவது m/n எடுத்துட்டோம். லெட் √2 இஸ் ஈக்குவல் டு m/n வேர் m, n ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வித் நோ காமன் ஃபேக்டர்ஸ் கிரேட்டர் தேன் 1. பாருங்கள், √2ங்கிறது நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? இரேஷனல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன எடுத்துட்டோம்? ரேஷனல் நம்பர்னு எடுத்துட்டோம். ஸோ √2 ரேஷனல் நம்பராக இருந்துச்சுன்னா அது என்ன ஃபார்மில் இருக்கணும்? m/nங்கிற ஃபார்மில் இருக்குமா? நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம நியூமரேட்டரில் இருக்க m/nங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம்? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். நெக்ஸ்ட்டு நோ காமன் ஃபேக்டர் கிட்ட தான் 1. இதோட காமன் m-க்கும் எனக்கும் காமன் ஃபேக்டர் ஒன்று தான், ஒன்று தவிர அதை விட பெரிதாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். பிஹாவ் பாருங்கள், இப்போ n இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ √2n இஸ் ஈக்குவல் டு m கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டேக்கிங் ஸ்கொயர் அண்ட் போத் சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணுறப்போ √2 ஸ்கொயர் பண்ணால் 2n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர் which implies m ஸ்கொயர். பாருங்கள், m ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறோம்? 2n ஸ்கொயர். அப்போ இந்த n ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு கிடைக்கக்கூடியது ஈவன் நம்பராக இருக்கும். அப்போ m ஸ்கொயருங்கிறது என்ன தான் இருக்குது? ஈவன் நம்பர். m ஸ்கொயர் இஸ் ஆன் ஈவன். m ஸ்கொயர் ஈவன்னா m இஸ் ஆன் ஆல்சோ ஈவன்.
ஓகேங்களா. எம் ஸ்கொயர் ஈவன் அப்படிங்கிறப்ப எம் கண்டிப்பாக என்ன வந்திருக்கணும், ஈவனாக இருக்கணும். ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது தான் நமக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். ஸோ எம் ஸ்கொயர் ஈவன், அதனால் எம் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், எம் வந்து ஒற்றைப்படை, அதாவது எம்ங்கு இரட்டைப்படை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லெட் எம் ஈக்குவல் டு 2k. எம்ங்கிறது ஈவன் அப்படிங்கிறதுனால, அதாவது இரட்டைப்படை அப்படிங்கிறதுனால எம் என்னென்னு எடுத்துக்கலாம், 2k அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். வி ஹெட் 2 m ஈக்குவல் டு 2k இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எம் ஸ்கொயருக்கு பதிலாக 2k போகிறோம். அப்போ என்ன செய்யணும் பாருங்கள், 2n ஸ்கொயர் ஈக்குவல் டு 2k த ஹோல் ஸ்கொயர். 2n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணுங்கள், 2n த ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணுறப்போ 4k ஸ்கொயர். 4 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2k ஸ்கொயர். பாருங்கள், n ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சம் k ஸ்கொயர். அப்போ k ஸ்கொயரை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்ம கிடைக்கக்கூடிய இதோட டோட்டல் வேல்யூ என்னவாக இருக்கும், ஈவன். ஸோ n ஸ்கொயர் ஈவன், n ஸ்கொயர் ஈவனா n ஆல்சோ என்னவாக இருப்பாங்க, ஈவனாக இருப்பாங்க. அதாவது n ஸ்கொயர் ஈக்குவல் டு 2k ஸ்கொயருங்கப்போ n ஸ்கொயர் ஒரு இரட்டைப்படை, அதனால் n கண்டிப்பாக என்னவாக இருக்கும், இரட்டையாக இருக்கும். ரைட். பாருங்கள், இப்போ நம்ம √2 ஈக்குவல் டு m/n எடுத்துறதுல எம்ங்கிறது ஒரு இரட்டைப்படை ஈவன் அப்படிங்கிறதும், டினாமினேட்டர் இருக்க n அப்படிங்கிறதும் ஒரு இரட்டைப்படை ஈவன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இட்ஸ் ஃபாலோஸ் தட் m and n ஆர் ஈவன் நம்பர்ஸ் ஹேவிங் எ காமன் ஃபேக்டர் 2. பாருங்கள், எம்மும் என்னும் ஈவன் நம்பர்னு சொல்லிட்டோம். அப்போ ஈவன் நம்பர்னால் கண்டிப்பாக அதுக்கு காமன் ஃபேக்டர் என்ன இருக்கும், 2. இங்கே என்ன சொல்லியிருக்கோம், m and n வித் நோ காமன் ஃபேக்டர் greater than 1. ஒன்றை விட அதிகமான காமன் ஃபேக்டர் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். பட் இங்கே என்ன கிடச்சிருக்காங்க, எம்மும் n ஈவன் அப்படிங்கிறதால அது காமன் ஃபேக்டர் 2 அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அப்போ நம்ம எடுத்துட்டதுக்கு இது எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே வந்து காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கும், ஒன்றை விட அதிகமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறோம். பட் நம்ம ரிசல்ட்டில் என்ன கிடைக்குது, காமன் ஃபேக்டர் 2ன்னு வந்துடுச்சு. அப்போ என்ன நெகட்டிவாக இருக்குது, அப்படி என்ன ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்னு எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னோம். ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்திருந்தால் காமன் ஃபேக்டர் 1 தானே வரணும். பட் இங்கே காமன் ஃபேக்டர் என்னக்கு 2 அப்படின்னு வராங்க. அப்போ நம்ம எடுத்துட்டது தப்பு தானே. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். நம்ம √2 ரேஷனல் நம்பர்ஸ்னு எடுத்துட்டது ராங்கு, விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடாக உள்ளது. அப்போ √2 அப்படிங்கிறது என்னவா இருக்க முடியாது, ரேஷனல் நம்பர்ஸாக இருக்க முடியாது. ஏன்னா அது காமன் ஃபேக்டர் 2 இருக்கிறதால கண்டிப்பாக அது ரேஷனல் நம்பராக இருக்க முடியாது. அப்போ ரேஷனல் நம்பர் இல்லைனா வேறு என்னவாக இருக்காது, இரேஷனல் நம்பர். ஹென்ஸ் √2 இஸ் அன் இரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, ஹென்ஸ் த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இதே போல் இதோட ரிலேட்டடாக இதே போல் ஒரு கொஷின் வந்து எக்ஸசைஸ் 2.1 வச்சுருக்காங்க. எக்ஸசைஸ் 2.1 பாருங்க, சம் நம்பர் 2. ப்ரூவ் தட் √3 இஸ் அன் இரேஷனல் நம்பர். அங்கே √2 இஸ் நாட் எ ரேஷனல் நம்பர்ஸ். நாட் எ ரேஷனல் நம்பர்னா என்ன மீனிங், இரேஷனல் நம்பர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இங்கே டேரெக்டாக √3 இஸ் அன் இரேஷனல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகே, √3 ஒரு விகிதமுறா எண் என காட்டு என நிரூபி கொஷின் கேட்பாங்க. ப்ரூஃப் அதே போல் ஆரம்பிச்சுக்கலாமா. சப்போஸ் தட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், √3 நம்ம இரேஷன் தான் நான் ப்ரூவ் பண்ணணும். ஆனால் நம்ம எப்படி எடுத்துக்குவோம், அதுக்கு ஆப்போசிட்டாக ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். ஸோ √3 இஸ் அ ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்லாம் ஃபார்ம், அதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், m/n. நியூமரேட்டரில் இருக்க எம்மும் டினாமினேட்டர் இருக்க n பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ். நெக்ஸ்ட்டு வித் நோ காமன் ஃபேக்டர் greater than 1. அதோட காமன் ஃபேக்டர் 1 விட அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ரைட். we have √3 ஈக்குவல் டு m/n. இந்த n கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். √3n ஈக்குவல் டு m. டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் என்ன கிடைக்கும் பாரு, ஸ்கொயர் பண்ணுங்கள். √3 ஸ்கொயர் பட்டு 3, n ஸ்கொயர் ஈக்குவல் டு m ஸ்கொயர். ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு n ஸ்கொயர் ஈக்குவல் டு m ஸ்கொயர் பை 3. ஓகேயா. இப்போ பாருங்கள், m ஸ்கொயர் பை 3 அப்படிங்கப்போ m ஏதாவது டிவைட் பண்ணுறாங்க, 3 டிவைட் பண்ணுது. m இஸ் த டிவைசர் ஆஃப் 3. எம்ங்கிறது 3யோட டிவைசர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், m இஸ் த டிவைசர் ஆஃப் 3 அப்படின்னு சொல்கிறப்போ அதை m/3, m/3ஆல் நான் டிவைட் பண்ணுறப்போ எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, ஒரு அன்னோன் வேல்யூ. அந்த வேல்யூவை நம்ம l அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். ஓகேயா. ஸோ m ஈக்குவல் டு 3 அங்கே கொண்டு போங்க, 3l. ஸோ m ஈக்குவல் டு 3l அப்படிங்கிற வேல்யூ டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் வி கெட். ஸ்கொயர் பண்ணுங்கள், m ஸ்கொயர் ஈக்குவல் டு 9l ஸ்கொயர். m ஸ்கொயர் ஈக்குவல் டு 9l ஸ்கொயர். ரைட். இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 1 கொண்டாந்து யூஸ் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது பாருங்கள். ஈக்குவேஷன் 1 n ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குது, m ஸ்கொயர் இருக்காங்களா, அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். n ஸ்கொயருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம், m ஸ்கொயர். ரைட்டுங்களா. ஸோ m ஸ்கொயருக்கு பதிலாக 3n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9l ஸ்கொயர். 3 9 கேன்சல் பண்ணுங்கள். n ஸ்கொயர் ஈக்குவல் டு 3l ஸ்கொயர். தேர்ஃபோர் n ஸ்கொயர் ஈக்குவல் டு l ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் பை 3. ஸோ n இஸ் த டிவைசர் ஆஃப் 3. இங்கே பாருங்கள், m இஸ் த டிவைசர் ஆஃப் 3 அப்படின்னு சொல்ல மாட்டோம், n டிவைசர் ஆஃப் 3. அப்போ m/n ரெண்டுமே எதோட டிவைசராக இருக்குது, 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ அது காமன் ஃபேக்டர் என்ன, 3. தஸ் m and n ஹேவிங் காமன் ஃபேக்டர் 3. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு சம்மோட ஸ்டார்டிங்கில் m n என்னன்னு சொல்கிறோம், பாசிட்டிவ் இண்டிசஸ் வித் நோ காமன் ஃபேக்டர்
greater than 1. காமன் ஃபேக்டர் 1 அதை விட அதிகமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறோம். பட் இங்கே நமக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்முக்கும் எனக்கும் காமன் ஃபேக்டர் 3ன்னு கிடச்சிருச்சு. அப்போ காமன் ஃபேக்டர் 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்க முடியாது, ரேஷனல் நம்பராக இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், √3 இரேஷனல் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம். √3 என்ன எடுத்துகிட்டோம், ரேஷனல் நம்பர்னு எடுத்துட்டோம். இங்கே நமக்கு அதோட காமன் ஃபேக்டர் 3 வரதால் கண்டிப்பாக அது என்னவாக இருக்க முடியாது, ரேஷனல் நம்பராக இருக்க முடியாது. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங், விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன். தேர்ஃபோர் √3 இஸ் எ இரேஷனல் நம்பர், ஹென்ஸ் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், இதில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி, தமிழில் அடைவு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. For any a comma b belongs to R, which implies இப்போ addition operation under addition a plus b belongs to R. a bங்கிறது ரியல் நம்பர் எடுத்துகிட்டு ஆட் பண்ணுறப்போ கிடைக்கிற a plus bயும் ரியல் நம்பரில் தான் இருக்காங்க. சேம் அடிஷன் ஆப்ரேஷன் போலவே மல்டிப்ளிகேஷன் ab belongs to R அப்படின்னு சொல்லலாம். the sum of two real number is again a real number and the product of two real number is again a real number. two real number எடுத்துகிட்டு நம்ம சம் பண்ணாலும் சரி மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ரியல் நம்பர் சிஸ்டத்தில் தான் இருக்கும். ஸோ திஸ் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அதாவது அடைவு பண்பு அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சேர்ப்பு பண்பு. ஃபார் எனி real numbers a, b, c and belongs to R. So a plus b plus c equal to a plus bracket of b plus c. Next, and a into bracket bc equal to ab in c. So இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா a plus b bracket of a plus b plus c equal to a plus bracket of b plus c. bracket changes ஆகும், அவ்வளோதான். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் bracket changes ஆகும். ஸோ வேல்யூ நாட் சேஞ்சஸ். இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷனுக்கும் சரி மல்டிப்ளிகேஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. ரைட், நெக்ஸ்ட்டு ஐடென்டி ப்ராப்பர்ட்டி, சமணி பண்புன்னு சொல்லுவோம். ஃபார் ஆல் ஏ belongs to R, ரியல் நம்பரில் ஒரு எலமெண்ட் ஏன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா a plus 0 equal to a. எந்த ஒரு ரியல் நம்பர் கூட நம்ம 0 ஆட் பண்ணுறப்ப திரும்ப அதே ரியல் நம்பர் கிடச்சிடறாங்க. 0 இஸ் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், a into 1 equal to a மல்டிப்ளிகேஷனில். இப்போ அடிஷனில் ஐடென்டி எலமெண்ட் 0 அப்படிங்கிறப்ப மல்டிப்ளை ஐடென்டி எலமெண்ட் 1. நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, நேர்மாறு பண்பு. ஃபார் எவரி a belongs to R, a plus bracket minus a equal to 0. ஏ கூட அதோட நெகட்டிவ் நம்ம மைனஸ் ஏ ஆட் பண்ணுறப்போ நமக்கு 0 ஐடென்டி எலமெண்ட் கிடச்சது அப்படின்னா ஒன்று அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா b belongs to R minus 0 set. b into 1 by b equal to 1. b அதோட இன்வர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1 by b. மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு வேல்யூ 1. ஸோ ஐடென்டி எலமெண்ட் 1, மல்டிப்ளிகேஷன் ஐடென்டி எலமெண்ட் 1 கிடைச்சது அப்படின்னா b அதோடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1 by b. ரைட், நெக்ஸ்ட் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று பண்பு. ஃபார் எனி a, b belongs to R, ஃபார் எனி எலமெண்ட் a, b belongs to R, a plus b equal to b plus a. காமுடேட்டிவ்னா பரிமாற்று பண்புன்னு சொல்லுவோம். a plus b equal to b plus a. ஓகே, அண்ட் மல்டிப்ளை ab equal to ba. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பங்கீட்டு பண்பு. ஃபார் எனி எலமெண்ட்ஸ் a, b, c belongs to R, then a bracket of b plus c equal to ab a into b plus a into c. this distributive பங்கீட்டு பண்பு. a பாருங்க, a into b, a b கூட பங்கிட்டு கொள்ளும், a into c plus a into c, a c கூட பங்கிட்டு கொள்ளும். அடுத்தது ப்ராப்பர்ட்டி நம்பர் 7, for a, b belongs to R, a less than p if and only a less than p if and only a விட இங்கே யார் மேக்ஸிமம், b மேக்ஸிமம். if and only p minus a is greater than 0. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், a விட b மேக்ஸிமம்ங்கப்போ பிலேருந்து a சப்ராக்ட் பண்ணுறோம். மேக்ஸிமத்துலேருந்து மினிமம் வேல்யூ a சப்ராக்ட் பண்ணுறப்போ எனக்கு கிடைக்கிற வேல்யூ மேக்ஸிமம் பாசிட்டிவ் தானே கிடைக்கும். ஸோ அப்போ greater than 0, பாசிட்டிவ் greater than 0. நெக்ஸ்ட் பாருங்கள் 8, for any a belongs to R, a squared is greater than equal to 0. ஒரு ரியல் நம்பர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா ஆல்வேஸ் அது என்னவாக இருக்கலாம், a squared is greater than equal to 0. 0வோ அதை விட மேக்ஸிமமோ பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 9, for any a, b belongs to R, only one of the following holds. a, b நான் ரியல் நம்பர் சிஸ்டத்தில் போய் 2 நம்பர்ஸ் எடுத்துட்டோம்னா ஒன்று ஈக்குவலாக இருக்கும்யா, இல்லைனா a விட b மேக்ஸிமமாக இருக்கும், ஆர் b விட a மேக்ஸிமமாக இருக்கணும். அப்போ என்ன சொல்லலாம், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் இங்கே ஈக்குவல் a ஈக்குவல் டு b, இது ட்ரூவாக இருக்கலாம். இல்லையா a லெஸ் தேன் b, a விட b மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா b விட a மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் a greater than b. அப்போ ரியல் நம்பர் சிஸ்டத்தில் ஏதோ 2 நம்பர்ஸ் எடுத்துட்டோம்னா அது ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இல்லையா a விட b மேக்ஸிமம் ஆகவோ அல்லது b விட a மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 10, if a, b belongs to R and a less than b, then
ஏ லெஸ் தேன் பி இந்த இன்இக்வாலிட்டியில் சிங்கிற கான்ஸ்டன்ட் நான் ஆட் பண்ணுறப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண அந்த கான்ஸ்டன்ட்டும் ஒரு ரியல் நம்பர் தான். ஏ லெஸ் தேன் பி, ஏவோட பி மேக்ஸிமம். ஓகே, இதில் சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டு ரியல் நம்பர் எடுத்து நான் ஆட் பண்ணுறப்போ அந்த இன்இக்வாலிட்டி நாட் சேஞ்சஸ் பாருங்களேன். ஏ ப்ளஸ் சி லெஸ் தேன் பி ப்ளஸ் சி. ஏ லெஸ் தேன் பியில் சிங்கிற ஒரு ரியல் நம்பர் கான்ஸ்டன்ட் நான் எடுத்து ஆட் பண்ணுறப்போ அந்த இன்இக்வாலிட்டி அப்படியே தான் இருக்கும். லெஸ் தேன் சிம்பிள் அப்படியே தான் இருக்கும். ஏ ப்ளஸ் சி லெஸ் தேன் பி ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் 11, ப்ராப்பர்ட்டி நம்பர் 11. If a, b belongs to R and a less than b, then ax less than bx. லாஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்க 10th ப்ராப்பர்ட்டியில் கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணோம். இங்கே கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த நான் மல்டிப்ளை பண்ணுற கான்ஸ்டன்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு நான் மல்டிப்ளை பண்ணோம்னா இன்இக்வாலிட்டி நாட் சேஞ்சஸ். ஏ லெஸ் தேன் பியில் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்போ ஏ எக்ஸ் லெஸ் தேன் பிஎக்ஸ் சேம் இன்இக்வாலிட்டி அப்படியே தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் இன்டிஜரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு inequality not changes. The last one property பாருங்க 12. If a, b belongs to R and a less than b, then ay is greater than by. நம்ம இன்இக்வாலிட்டியில் பாருங்க a less than b ன்னு இருக்கு. yங்கிற இன்டிஜரை நான் மல்டிப்ளை பண்ணுற ஒய்ங்கிற நெகட்டிவ் இன்டிஜர் நான் மல்டிப்ளை பண்ணுறப்போ இன்இக்வாலிட்டி பாருங்கள் லெஸ் தேன் இன்இக்வாலிட்டி என்ன ஆகிட்டு கிரெட்டர் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ் ஆகும். ஆக பாசிட்டிவ் இன்டிஜரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ இன்இக்வாலிட்டி நாட் சேஞ்சஸ். நெகட்டிவ் வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ் ஆகும். ஏ லெஸ் தேன் பி அப்படிங்கிறது ஏ ஒய்யால் ஒய்ங்கிறது ஒரு நெகட்டிவ். இந்த பாருங்கள் ஃபார் ஆல் ஒய் லெஸ் தேன் 0 நெகட்டிவ். ஸோ நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஏ ஒய் கிரெட்டர் தேன் பி ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம ப்ராப்ளம்ஸ் அதாவது இரேஷனல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதை ரியல் நம்பர் சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.